இப்போ ஒரு கட்டு வந்து இன்னைக்கு ரேட்டு வந்து 500 ரூபா. இதே முகூர்த்த நேரத்தில் பார்த்தோம்னா 2000 வரைக்கும் போகும். ஒரு கட்டு வெட்டினோம்னா 200 ரூபா கிடைக்கும். முகூர்த்த நேரத்தில் பார்த்தோம்னா ஒரு இலை 10 ரூபாய்க்கு விற்கணும். இப்போ ஒரு இலை 3 ரூபாய்க்கு விற்கிறோம். ஈரோட பொறுத்த வரைக்கும் பூ வாயினில் தான் மேக்ஸிமம் விரும்பி வாங்குவாங்க. தேன் வாழை, கதலி அதெல்லாம் வந்து இங்கே ஈரோட்டில் அதிகமாக ஓடாது. அது அகலம் கம்மியாக இருக்கும். இது பூ வாயில வந்து அகலம் ஜாஸ்தியாக வரும். டேபிளில் போடும்போது பந்தி அகலம் இருக்கும். ஹோட்டலுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். லீவுங்கிறதே கிடையாது. டெய்லி ஹோட்டலுங்க எல்லாத்துக்குமே கொடுத்தாகணும். மற்ற பிஸ்னஸ்லாம் ஞாயிற்றுக்கிழமை லீவ், சண்டேலாம் லீவ் விட்டுருவாங்க. இதில் அப்படி கிடையாது. ஒரு நாளுக்கு முன்னாடியே எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் லீவ் போட முடியும். கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருந்தாலும் எல்லாம் டிமாண்ட் ஆகும். பனி ஜாஸ்தியாக இருந்தாலும் எல்லாம் டிமாண்ட் ஆகும். மழை ஜாஸ்தியாக இருந்தாலும் எல்லாம் டிமாண்ட் ஆகும். கிளைமேட் மாறிச்சுன்னா எல்லாம் தட்டுப்பாடு ஆகும். இங்கே ஈரோடுக்கு வந்து லக்காபுரம் சைட்லேருந்து வரும். மற்றபடி கதலி அந்த இதெல்லாம் வந்து சத்தி, கோபி அந்த சைட்லேருந்து வரும். கிளைமேட் சேஞ்ச் ஆகி எல்லாம் ரேட்டு ஜாஸ்தியாக போட்டு நம்ம எடுக்கும்போது லாஸ் ஆகிட்டு இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி ஆகிட்டு இருந்ததுன்னா பிஸ்னஸ் பண்ண முடியாது. மேரேஜ் ஃபங்க்ஷன் ஆர்டர் அது இதுன்னு எல்லாமே சில்லறை வியாபாரம் எல்லாமே பண்ணால் தான் வந்து நார்மலாக பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். அதுக்கு வந்து காலையில் 5 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் கடையில் உட்காந்தே ஆகணும்.